10 நாளைக்கு முன்னாடி காட்டுக்கு போகிற வழியில் ஆவாரம் பூவும் இலையும் நான் பிடுங்கியிருப்பேன். அந்த வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பூவையும் இலையும் நல்லா நிழல்லே காய வச்சு நல்லா முருக காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு டப்பாவில். இதை இந்த பூ மட்டும் நீங்கள் காய வச்சு டெய்லி காலையில் வெந்நி வச்சு அதில் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க விட்டு குடிச்சு வந்தீங்கன்னா சுகர் உள்ளவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுங்க. அடிக்கடி நம்ம காட்டுக்குள்ளே போய் பிடுங்க முடியாது. அதனால் பிடுங்கிட்டு வரையிலேயே கொஞ்சம் நிறையா பிடுங்கிட்டு நிழல்லையே காய வைக்கணுங்க, வெயிலில் காய வைக்கக்கூடாது. நிழல்லையே காய வச்சு இந்த மாதிரி மிக்சியில் அடித்து நம்ம தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ எதுக்குனாலும் யூஸ் ஆகுங்க. ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க ஆவாரம் பூ. நான் எண்ணெய் காய்ச்சதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அடிக்கடி நம்மளால் காட்டுக்குள்ளே போக முடியாதுல்ல, அதனால் எண்ணெய் காய்ச்சதுக்கு கொஞ்சம் கூட பிடிங்கிட்டு நிழல்லே காய வச்சு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெயில் நிறைய மூலிகைகள் போடுவேன். கரிசலாங்கண்ணி, மருதாணி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த ஆவாரம் பூ, ஆவாரம் இலை எல்லாமே போடுவேன் பார்த்துக்கோங்க. முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்ச நாளாக நம்ம முடியை கேர் பண்ணாமலே அப்படியே விட்டதுனால ஒரு வயசு வரையில் நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிட்டுங்க. இப்போ தான் நான் நிறைய மூலிகைகள் போட்டு 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் போட்டு எண்ணெய் காய்ச்சி வீட்டிலையே நான் எண்ணெய் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கிறேங்க. ஹெர்பல் ஹேர் ஆயில் ரொம்ப நல்லா இருக்குது. அது தேய்ச்சதுக்கப்புறம் முடி கொட்டுறதெல்லாம் நின்றுருக்கு பார்த்துக்கோங்க. முடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கு. இன்றைக்கி முட்டை குழம்பு சிறுகிழங்கு பொரியலோடு முடிச்சாச்சு. நன்றி.